Hello my dear students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஷைன் சார். நான் இங்க சூப்பரா இருக்கேன்டா. இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் டாபிக் பிளான் கிங்டம் டாபிக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, ரிப்பீட்டட் क्वेश्चंस எல்லாமே முடிக்க போறோம். கூடவே சேர்ந்து படிச்சு அழகா ஹாஃப் இயர் எக்ஸாம் எழுதி ஃபுல் மார்க் வாங்கலாம். ஆரம்பிப்போமா? ஓகே. சோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்னைக்குமே நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் ரொம்ப earlier இருக்கும் and also நீங்க ஃப்ரீயா இந்த PDFs ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க இது பண்றது வெரி ஈஸி. ஜஸ்ட் ஸ்கேன் திஸ். போன் ஓபன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான PDFs எல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரெவிஷன் பண்ணிக்கலாம், படிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அப்படியே இம்ப்ரூவ் பண்ணலாம். சோ இது ஒரு பிரைமரி கோல் இஸ் டு என்ஹான்ஸ் யுவர் மார்க். சரியா? ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிங்க. சொல்லுங்க பாப்பா ஆன்சர். உங்களுக்கு தெரிஞ்ச क्वेश्चन எங்க ஆன்சர் பண்ணுங்க. தெரியாத क्वेश्चन தெரிஞ்சுக்கலாம். ஓகே. The first land plants are, yes, first land க்கு வந்த plant யாருன்னு கேக்குறாங்க. It is technically bryophytes is the answer. Okay. So நிறைய பேர் pteridophytes னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. क्वेश्चन என்ன கேக்குறாங்க தெரியுமா? First land plants. அப்ப இந்த bryophytes வந்து தண்ணிலயும் இருந்துச்சு, நிலத்திலயும் இருந்துச்சு. ஆனா நிலத்துல இருந்துச்சுல. அப்ப ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்கா? அதான் ஆன்சர். அவ்வளவுதான். சரியா? Solanum trilobatum is the binomial name of the தூதுவளை. The word solanum refers to. Very important. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பவே இந்த ஹாபிட்ட பழகிக்கோங்க. Whenever you are writing a scientific name, you should follow two rules. I'll tell you. Listen very carefully. ஒன்னு வந்து Can you see? This is how you have to write. நல்லா ஞாபகம் Solanum trilobatum னு நீங்க scientific name எழுதும்போது Solanumங்கற அந்த ஜீனஸோட first letter S கேபிட்டல்ல தான் இருக்கணும். It is a rule. அதே மாதிரி trilobatum species ஓட அந்த வேர்ட்ல வரக்கூடிய first letter smallல இருக்கணும். Okay? So இது capital, இது small. Solanum trilobatum இது first rule. Second rule, you have to underline it. Underline பண்ணா தப்பாயிடும். Okay, so ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இது வந்து printed formனால அண்டர்லைன் தேவையில்லை. இட்டாலிசைஸ் பண்ணி எழுதிருக்காங்க. ஓகே, இட்டாலிக்ஸ்ல எழுதிருக்காங்க. நம்ம எழுதும்போது அப்படி எழுத முடியாது. சோ நம்ம வந்து சொலானம் S போட்டு கேபிட்டல் போட்டு ட்ரைலோபாட்டம் D ஸ்மால் போட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஓகே? புரிஞ்சுதா? So the solanum refers to the genus name. First genus வரும், அடுத்து species name வரும். Clear? Yes. An example for colonial form of algae. algae அப்படியே கச்ச colonial பயங்கர நெட்வொர்க்கா இருக்கும். யாரு? Wallworks is the answer. This is very easy. அடுத்து binomial nomenclature was first introduced in the year. Guess பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு நேம் genus species ரெண்டு நேம் சிஸ்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1623 ல கொண்டு வந்தாங்க. ஓகே, யார் என்னங்க டீடைலா பாப்போம். But they will want to bring this by 1623. Penicillin is an antibiotic which is extracted from. இந்த கதையை நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஆச்சரியமா பார்த்து ஒரு ஆக்சிடென்டலான டிஸ்கவரி இது. ஓகே, ஒருத்தர் கொல்ல வச்சுட்டு போனது பார்த்து வளர்ந்துருக்கு. அது ஒரு ஆன்டிபயோட்டிக். அதாவது ஒரு பாக்டீரியா வந்து வளர்த்திட்டு இருந்திருக்காரு. சோ இந்த பாக்டீரியா வந்து எப்படா என்னடா பண்ணா பார்க்கும்போது பாக்டீரியா இறந்துருச்சு. ஒரு இடத்துல மட்டும் வளரல. ஏன்னு பார்த்தா அந்த இடத்துல இந்த பெனிசிலின்ங்கிற பொருள் இருந்திருக்கு. அப்ப இந்த பெனிசிலின்ங்கிற பொருள் எங்கிருந்து எடுக்கிறாங்க? பெனிசிலியம் நோட்டேட்டம்ங்கிற ஃபங்கைல இருந்து எடுத்து அது மூலமா பாக்டீரியாவை கொல்லலாங்கிறாங்க. சோ இட் இஸ் an antibiotic which kills bacteria. Antibiotic என்னது? kills bacteria. Okay? Write the names of medicinal plants and explain the uses. Another important question. கண்டிப்பா டெஃபினட்டா இந்த क्वेश्चन கேள்வி வரும். ஓகே, அட்லீஸ்ட் 1 மார்க் கண்டிப்பா கேள்வி வரும். பாத்துருவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் அகாலிஃபா இண்டிகா, குப்பை மேனி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. குப்பை மேனி செடி. இதான் குப்பை மேனி செடி. டயக்ராம் தெரியுது உங்களுக்கு? இது குப்பை மேனி. So it belongs to the family Euphorbiaceae. The paste obtained from the leaves of this plant is used to cure the burns on the skin. இந்த குப்பை மேனி செடி என்ன தெரியுமா? இந்த குப்பை மேனி அரைச்சி இந்த இலையில இருந்து அரைக்கும் போது ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அதை நீங்க வந்து பர்ன்ட் இடத்துல போட்டீங்கன்னா சீக்கிரமா ரெக்கவர் ஆகும். That is the thing with this. The juice of this plant leaves is mixed with lemon juice to cure ringworm. ringwormங்கற கண்டிஷன் வரும்டா. ஒரு மாதிரி பேட்சா இருக்கும். அப்ப அந்த ringworm எப்படி கியூர் பண்ணலாம்? லெமன் இந்த குப்பையில மிக்ஸ் பண்ணி போட்டா அந்த கண்டிஷன் ரிமைவ் பண்ணலாம். அப்ப பாத்தீங்களா பிளான்ட் லெவல்ல யூஸ் இருக்குது. அடுத்து பாருங்க, Agel marvelous wilbum plant. Can you see the seeds? It belongs to the family Rutaceae.
The unripe fruit of this tree is used to treat indigestion. அப்படினா என்ன? அதாவது பழுக்காத பழம் காய் இருக்குல அந்த காய் யூஸ் பண்ணி நம்ம சில ரெசிபி எல்லாம் பண்ணா இன்டைஜஷன் ட்ரீட் பண்ணலாம். எனக்கு டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது சார் ஒழுங்கா இந்த மலச்சிக்கல்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம ஈஸியா கியூர் பண்ணிடலாம். It is used to cure chronic diarrhea and dysentery. அப்ப diarrhea dysentery கியூர் பண்றது யாரு? This particular William plant. அடுத்து Solanum trilobactam தூதுவளை. It belongs to the family Solanaceae. The leaves and fruits of this plants are cough and cold. It's going to cure what? அதாவது இந்த தூதுவளை பிளான்ட் ரொம்ப தூதுவளையில நிறைய எக்ஸ்ட்ராக்ட்ல போட்டு மிட்டாயில கொடுப்பாங்க. தூதுவளை மிட்டாய் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப தூதுவளைக்கு என்ன பயன் பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம கஃப் கோல்ட் எல்லாத்தையும் கியூர் பண்ணும். ஓகே அது ஒரு அதிசயமான பிளான்ட் தான். It is widely used in treatment of tuberculosis and bronchial asthma. இது எல்லாமே லங்ஸ் அப்புறம் சளி அதெல்லாம் ரிலேட்டடான கண்டிஷன்ஸ். நம்ம கண்டிஷன்ஸ்ல எப்படி கியூர் பண்ணலாம்? அழகா தூதுவளையை வச்சு ஈஸியா கியூர் பண்ணிடலாம். சோ மறக்காம தூதுவளை பிளான்ட் வளர்த்துங்க கையில வச்சுக்கோங்க. டேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே நெக்ஸ்ட் Philanthus amaricis கீழா நெல்லி. அது ரொம்ப குட்டியா இருக்கும். அது பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும். குட்டி குட்டியா அழகா இருக்கும். டச் மீ மாதிரி இருக்கும் லைட்டா. It belongs to the family Euphorbiaceae. The entire plant is used for treatment of jaundice. ஜாண்டிஸ்ங்கிறது ஒரு கொடூரமான நோய். ஏன் தெரியுமாடா? நம்ம ஆர்பிசி இருக்குல்ல நம்ம ஆர்பிசி எல்லாம் அழிய ஆரம்பிக்கும். ஆர்பிசி எல்லாம் அழியும் போது நம்ம லிவர்ல இந்த ஆர்பிசி அழிஞ்சு போன ஆர்பிசி வந்து என்ன பண்ணும்? ஒரு பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். பிலிருபின் பிலிவர்டுன்னு சொல்லுவோம். சோ அந்த பிக்மெண்ட் என்னன்னா ஆர்பிசி அழிஞ்சு போன பிக்மெண்ட். ஆர்பிசி அழியும் போது இப்ப நம்ம வந்து இறந்து போன டெட் பாடி ஆகிறோம் அப்புறம் அப்படியே டிகே ஆகிறோம்ல அதே மாதிரி ஆர்பிசி அழிஞ்சு போன பிக்மெண்ட் ரிலீஸ் ஆகும். இந்த பிக்மெண்ட் ரிலீஸ் ஆகுறதுல பிரச்சனை. இந்த பிக்மெண்ட் ப்ராசஸ் பண்றது பிரச்சனை. லிவரால இந்த பிக்மெண்ட் ப்ராசஸே பண்ண முடியாது. அது ஈஸிக்குள்ள அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அப்ப அப்படிப்பட்டு இருக்கும்போது இந்த லிவர் என்ன ஆகும்? டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி கண்டிஷன் தான் ஜாண்டிஸ். அப்ப இந்த டேமேஜ் ஆகிற கண்டிஷன் லிவரை நம்ம வந்து ரெடி பண்ணணும் ரீஜெனரேட் பண்ணணும்னா நம்ம யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்? இந்த கீழா நெல்லிய மூலமா நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். Clear? So it gives additional strength to human liver and it is used to treat other liver disorders. பத்தி அப்ப லிவர்னாலே கீழா நெல்லி ஞாபகம் வந்துடும். லிவர் பிரச்சனை இருக்கு தெரிஞ்சாலே கீழா நெல்லியை உள்ள கொண்டு வரணும். ஓகே அடுத்து ஆலோவேரா சோத்து கற்றாழை. what do you call it as சோத்து கற்றாழை. பார்த்திருப்பீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆலோவேராங்கிற ஆலோவேரா ஜெல்லுங்கிறது எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு பிரைமரி மாய்ஸ்சரைசரா மாற ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட்? அந்த அளவுக்கு பெனிஃபிஷியல் யூஸ் இன் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஆனா அது தவிர ஹெல்த்துக்கு இருக்கு. பாத்துறோம் பாருங்க. It belongs to the family Liliaceae. Leaves of this plant is used to cure piles and inflammation on the skin. It cures peptic ulcer. வயிற்றுப்புண் அது எல்லாமே கியூர் பண்ணும்டா. அது போக பைல்ஸும் கியூர் பண்ணும். பைல்ஸ் நத்திங் பட் சில ஹெமராய்ட்ஸ் சில கண்டிஷன்ஸ்ல நம்ம சில பிளேஸ்ல என்ன ஆகும்னா இந்த பிளட் கிளாட்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகி சின்ன சின்ன புண்ணா இருக்கும். இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். அது இருக்கும். இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆன் தி ஸ்கின். அப்ப இந்த அலோவேரா பாத்தீங்களா எவ்வளவு நல்ல நல்ல பயன்கள் இருக்குன்னு. Write the economic importance of gymnosperms. இப்ப அடுத்த क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन வந்து ஈஸி தான்டா. ஆனா நீங்க எழுதும்போது மறந்துடுவீங்க. அப்ப ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்னா என்ன? அதனால என்ன இம்பார்ட்டன்ஸ்? எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்க்கு அர்த்தம் என்ன தெரியுமாடா? இந்த பிளான்ட் மூலமா எனக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன காசு கிடைக்குங்கிறது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். கரெக்ட்? எப்படி சொல்லலாம்? இப்ப நான் வந்து எங்கிட்ட ஒரு பென் இருக்கு. இந்த பெண்ணை வித்தா எனக்கு 10 ரூபா கிடைக்கும்னா அது 10 ரூபா லாபம். இந்த பெண்ணு கிட்ட எனக்கு கிடைக்கிற லாபம். அதே மாதிரி இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் பாத்துருவோமா? ரெடிங்களா? Okay. So woods of many conifers are used in the paper industries. Example Pinus agathis. நல்லா பாருங்க. வுட்ஸ்னா என்ன தெரியும்? கானிஃபர்ஸ்னா இப்ப எப்படி சொல்றது? இந்த கொடைக்கானல்ல பைன் ஃபாரஸ்ட் பாத்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியே பைன் டால் அப்படியே இப்படி இருக்கும். சோ அந்த அதோட வுட்ஸ் வந்து என்ன பண்றாங்க? அது கோனிஃபர்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி பிளான்ட்ஸ் கோனிஃபர்ஸ் சொல்லுவோம். அதோட வுட்ஸ் மூலமா என்ன பண்ணலாம்? நிறைய பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணலாம். சார் ஒரு வுட்டை வச்சு எப்படி சார் பேப்பர் உருவாக்க முடியும் கேட்டா அந்த வுட்ல பல்ப் இருக்கும். அந்த பல்ப் எல்லாம் ப்ராசஸ் பண்ண நிறைய பெரிய ப்ரொசீஜர். அது அந்த பல்பை ப்ராசஸ் பண்ணும்போது பேப்பர் கிடைக்கும். சோ அந்த பேப்பர் மூலமா நமக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியா we can distribute and get money. ஓகே சோ இந்த பிளான்ட் Pinus agathis இந்த ரெண்டு பிளான்ட் கிடைக்கும். ஓகே அடுத்து பாருங்க. Conifers are the source of soft wood for construction, packing and plywood industry. அதே வுட்டை வச்சு என்ன பண்ணலாம்? சின்ன சின்ன பொருளை பேக் பண்ணலாம், பர்னிச்சருக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் பிளைவுட்னா இந்த வுட் எல்லாம் வச்சுப்போம், டோர் எல்லாம் வச்சுப்போம்ல, சின்ன சின்ன கபோர்ட் எல்லாம், அது எல்லாமே பண்ணலாம். சோ அதுவே எனக்கு காசு. கரெக்ட்? அடுத்து turpentine, an essential oil extracted from the resin of Pinus, is used for paint preparation. டர்பன்டைன்ங்கிறது ஒரு ஆயில் தான். எதுக்குன்னா நம்ம இந்த பெயிண்ட்ல அடிக்கும் போது அந்த பெயிண்ட்ல மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க சில லைஃபுக்காக சில விஷயங்களுக்காக. சோ அந்த டர்பன்டைன்ங்கிற ஆயில் எங்க இருந்து எடுக்கிறாங்க? இந்த பைனஸ்ங்கிற பிளான்ட்டோட ரெசின். ரெசின்னா அந்த பிளான்ட் இருந்து ஒழுகக்கூடிய ஒரு பொருள், ஒரு வகையான ஃப்ளூயிட், ஒரு வகையான திராவியம்.
So on the fluid இருந்து நம்ம என்ன பண்றோம், we are going to remove and extract the oil. அந்த oil paint mix பண்ணி அடிக்கும்போது it is going to work. Clear? It is also used medicinally to get relief from pain, bronchitis, etc. Correct? நம்ம இந்த ஆக்ஸ் ஆயில் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயங்கர ஃபேமஸான ஆயில். நமக்கு கால் வலி இருக்கு, கழுத்து வலி இருக்கு, இந்த கை மசில் பெயின் ஆகும்போது இந்த ஆயில் போட்டு ரெடியா சொல்லுவாங்க. சோ இந்த ஆயில் நம்ம இங்க இருந்து ஈஸியா எடுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, சீட்ஸ் ஆஃப் பைனஸ் கெரேடியாஸ் ஆர் எடிபிள். இப்போ இது எப்படி தெரியுமாடா, இந்த கெராடியானாங்கிற இந்த பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய சீட் இருக்குல்ல, அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவங்க ரோஸ்ட்ல பண்ணுவாங்க. இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம்ல, அது சன்ஃபிளவர் சீட்ஸ்ங்கிறானுங்க, கியூக்கம்பர் சீட்ஸ்ங்கிறானுங்க, வாட்டர்மெலன் சீட்ஸ்ங்கிறானுங்க, ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ங்கிறானுங்க, இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி சீடான இந்த பைனஸோட சீடை எடுத்து ரோஸ்ட்ல பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு நிறைய பெனிஃபிஷியல் லைக் எசென்ஷியல் ஃபேட்ஸ் இருக்குன்னு சொல்லி சாப்பிடுறாங்க. அண்ட் ephedrine is an alkaloid extracted from ephedra. It cures asthma and respiratory problems. ephedrine மருந்து. சோ அதனால மருந்து அந்த பிளான்ட்ல இருந்து எடுத்து அது வந்து ஆஸ்மாங்கிற கண்டிஷன் கியூர் பண்ணலாம். அண்ட் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், மூச்சு திணறல் இஷ்யூஸ் எல்லாம் எல்லாத்தையும் என்னால கியூர் பண்ண முடியும். Araucaria bidvidi is an ornamental plant. ஒரு அலங்கார செடி. நம்ம எப்படி இந்த மணி பிளான்ட்ல வச்சு வா அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி இது. ஓகே, அந்த மாதிரி ஒரு பிளான்ட் நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் பிளான்ட். கிளியர்? காட் an ஐடியா? ஈஸியா இருக்கா? அடுத்து பாப்போமா. ரைட் எனி டூ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஃபங்கைங்கிறது நிறைய பேர் ஓகே அது ஒரு கெட்ட பொருள் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, ஃபங்கைக்கு நம்மளால எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்க முடியும். இங்க ரெண்டு தான் கேட்டிருக்கேன், பட் we'll discuss everything. ஓகே, ஏன்னா நீங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அது குட் சைடு பேட் சைடு இருக்கும். கரெக்டா? நீங்க மேபி குட் கிட்டா இருக்கலாம், நம்ம படிக்காம இருக்கலாம். மேபி நல்லா படிக்கிறவங்க இருக்கலாம், பேட் கிட்டா இருக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு சைட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம அதுல குட் மட்டும் எடுப்போம். சரியா? சோ அதே மாதிரி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை இப்ப குயிக்கா தெளிவா முடிக்கலாம். பாப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக். என்ன சொன்னேன்? ஆன்டிபயோட்டிக் இஸ் கோயிங் டு கில் பாக்டீரியா. ஆன்டிபயோட்டிக் என்ன அர்த்தம்? kills bacteria. So first one, penicillin. அப்ப பெனிசிலின்ங்கற அந்த ஆன்டிபயோட்டிக் எங்க இருந்து எடுக்கறாங்க? பெனிசிலியம் நோட்டேட்டம்ங்கற ஃபங்கைல இருந்து எடுக்கறாங்க. இது ஒரு ஃபங்கை. Okay, and cephalosporin which cure different diseases are obtained from fungi. அப்ப இந்த ஃபங்கைங்கிறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபங்கை பேட்னு சொல்லியிருந்தீங்கன்னா உன்னால பாக்டீரியா கொல்ல முடியாது. அப்ப இந்த ஃபங்கையை நான் வளர்த்தி அந்த ஃபங்கையில இருந்து அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்து அந்த ஆன்டிபயோட்டிக் வச்சு பாக்டீரியா கொல்றேன். எவ்வளவு பெரிய விஷயம். ஓகே, என்ன ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்னு பெனிசிலின், இன்னொன்னு செஃபலோஸ்போரின். கிளியர்? எங்க விஷயம் பண்ணுங்க, பெனிசிலின் செஃபலோஸ்போரின், பெனிசிலின் செஃபலோஸ்போரின் அண்ட் பெனிசிலின் செஃபலோஸ்போரின். கிளியர்? ஃபுட் பாருங்க, மஷ்ரூம் contains rich protein and minerals. The most common edible mushroom is agaricus, button mushroom. மஷ்ரூம் சாப்பிடுறீங்களா, அது ஒரு ஃபங்கை. சார் அது ஒரு செடி? நோ. சார் அது ஒரு காய்? நோ. அது ஒரு பழம்? நோ. இட் இஸ் a fungi. It is an edible fungi. Okay, so மஷ்ரூம்ங்கிறது அது நிறைய பேர் திடீர்னு பயப்படுவாங்க, ஐயோ ஃபங்கை அப்படிங்குவானுங்க. ஆனா நோ, ஃபங்கை இஸ் லைக் திஸ் இஸ் an edible one, so people can eat. Okay, அதுல ரொம்ப எடிபிள் வந்து பட்டர் மஷ்ரூம். நிறைய மஷ்ரூம் கூட அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எது எடிபிள் மஷ்ரூம் அது மட்டும் சாப்பிடணும், ஏன்னா at then it is a fungi. Clear? Vitamins பாருங்க, fungus like Ashbia gospi and Aromethicium gospi are used to produce vitamin B2. அப்ப விட்டமின்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ற ஃபங்கைஸ் இருக்கு. எனக்கு விட்டமின் B2 டெஃபிஷியன்சி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நான் இந்த ஃபங்கைல இருந்து ஈஸியா எக்ஸ்ட்ரா பண்ணி எடுக்கலாம், எடுத்து நான் யூட்டிலைஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான். கிளியர்? அண்ட் ஆல்கஹால் பாருங்க, fungus like yeast contain enzymes invertase and zymase which ferment the sugar molasses into alcohol. அப்புறம் என்ன சார், எனக்கு இந்த ஃபெர்மெண்டேஷன் மூலமா என்ன தெரியுமா பண்ணலாம், இந்த ஃபங்கை இருக்கு சார், ஈஸ்டர் ஃபங்கை இருக்கு, அந்த ஃபங்கைல வந்து ரெண்டு என்சைம் இருக்கு. ஒன்னு வந்து இன்வெர்டேஸ், ஜைமேஸ். இவனுக்கு சும்மா இல்லாம என்ன பண்ணுவானுங்க, இந்த ஈஸ்டுக்கு சாப்பாடு சுகர். அப்ப அந்த ஈஸ்டுக்கு சாப்பாடு சுகரை கொடுக்கும் போது இந்த ஈஸ்ட் என்ன பண்ணும், அந்த சுகரை சாப்பிட்டு அது அப்படியே அதை வந்து ஆல்கஹால கன்வெர்ட் பண்ணிடும். என்ன கன்வெர்ட் பண்ணும்? ஆல்கஹால். அப்ப அந்த சுகர் எந்த ஃபார்ம்ல கொடுக்குறேன், இந்த கரும்பு இருக்குல்ல, இந்த கரும்பை வந்து சாறு புளியற, ஓகே, கரும்பு ஜூஸ் எடுக்கிறேன், அப்புறம் அந்த வரக்கூடிய இந்த சக்கை இருக்குல்ல, அதான் மொலாசஸ். அப்ப இந்த மொலாசஸ்ல கொஞ்சம் ஈஸ்ட் போட்டு கொஞ்சம் சக்கரைல போட்டு கொடுத்தனா அந்த சொல்யூஷன் தண்ணி ஊத்தி வச்சிருப்போம்ல, தண்ணி என்னவா மாறும், ஆல்கஹாலா மாறும். That is the problem with this. Okay, it's not a problem, but people get good money off this, so it can't be a problem. Okay, fine. அடுத்த क्वेश्चन பாத்துறோமா, ரெடிங்களா? Write any 5 differences between bryophytes and pteridophytes. Bryophytes னா என்ன, pteridophytes என்ன? Bryophytes னா ஞாபகம் வச்சுக்கோங்களா, நான் எப்பவுமே சொல்லுவேன் bryophytes தவளையும் ஒண்ணு. ஏன் பாத்துறோமா, பாப்போம்.
plant body cannot be differentiated into root, stem and leaf. இப்போ இது வந்து எப்படி தெரியுமாடா, இந்த bryophytes தண்ணிலயும் இருக்கும் நிலத்திலயும் இருக்கும். ஓகே, நிலம்னா நீ நினைக்கும் ரொம்ப ட்ரை இல்ல, நல்ல மாய்ஸ்ட் ஏரியா, தண்ணி அப்போ வேணும் உங்களுக்கு. சோ அப்படி இருக்கும்போது அவங்களால ப்ராப்பரா ஸ்டெம், லீஃப், ரூட்ல இருக்கணும் அவசியம் இல்ல, தேவையில்லை. ஓகே, ரூட்ல எதுக்கு வேணும், உனக்கு மண்ணுல ஸ்ட்ராங்கா நிக்கணும் அண்ட் மண்ணுக்குள்ள போய் தண்ணியை தேடணும், அது மாதிரி தான் ரூட்ல வேணும். இவன் தண்ணிக்குள்ளே தான் இருப்பான் அண்ட் தண்ணிக்குள்ள மேலாப்புல அப்படி ஒட்டிட்டு இருக்கனால அவனுக்கு பெரிய டிஃபரன்சியேஷன் இல்ல. ஓகே, அண்ட் இங்க அப்படி இல்ல. டெரிடோஃபைட்ஸ் வந்து ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ், அதான் சொல்ல வரேன் நான். டெரிடோஃபைட்ஸ் வந்து லேண்ட் மட்டுமே இருக்கணும்னு சொல்லி வரவங்க ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ். ஆனா bryophytes அப்படி இல்ல, லேண்ட்ல இருக்கும் தண்ணில இருக்கும். So they have differentiated root, stem and leaf. Okay, so bryophytes are amphibians. Frog என்ன சொன்ன, frog amphibians. Bryophytes frog ரெண்டுமே amphibians தான், which means they need water and land for their existence. That is why they are amphibians. Pteridophytes are true land plants. பாத்தீங்களா, இங்க vascular tissue absent, இங்க vascular tissue present. vascular tissue என்னன்னா xylem phloem தான். இந்த bryophytes பாத்தீங்கன்னா சொல்றேன்ல, அது வந்து தண்ணி சார்ந்து இருக்கறனால அந்த அளவுக்கு தேவையில்லை, it is absent. அது இல்லாம சர்வே முடியும். ஆனா ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ்க்கு அவன் ஹார்ஷ் கண்டிஷன்ல இருப்பான், மொட்டை வெயில் அடிச்சிட்டு இருக்கும், தண்ணிக்கு என்ன பண்ணுவான், அவன் ஒரு xylem phloem அனுப்புனாதான் கிடைக்கும், அவனுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கிடைக்கும். கிளியர்? And the dominant phase of plant body is gametophyte, இங்க sporophyte. மொத்தமா ரெண்டு ஜெனரேஷன் இருக்குடா, ஒன்னு வந்து gametophyte, இன்னொரு sporophyte. gametophyteங்கிறது gametes ப்ரொடியூஸ் பண்ற ஜெனரேஷன், sporophyteங்கிறது ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஜெனரேஷன். ஓகே, gametophyte வந்து haploid, sporophyte இப்படி நிறைய இருக்கு, அதனால தேவையில்லை நமக்கு. பட் பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டு ஜெனரேஷன், ஒன்னு gametophyte, ஒன்னு sporophyte. அப்ப இந்த gametophyte ஜாஸ்தியா இருக்கிறது யாருக்கு, bryophyteக்கு, அதனால டாமினன்ட். இப்ப அவன் 90 நாள் வாழ்றான், அதுல 80 நாளும் அவங்க கிட்ட என்ன இருக்கும், gametophyte தான் இருக்கும், 10 நாள் தான் sporophyte இருக்கும். ஓகே, ஆனா இங்க பாருங்க, இங்க ஸ்போரோஃபைட்னா அவன் 90 நாள்ல 80 நாளும் ஸ்போரோஃபைட்டா இருப்பான், 10 நாள் gametophyte இருப்பான். அப்ப இங்க டாமினன்ட் வந்து gametophyteனால எஸ், the sporophyte generation depends on gametophyte generation. இங்க பாருங்க, gametophyte generation does not depend on sporophyte generation. ஓகே, சோ இது வந்து கொஞ்சம் டீடைலா போனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட், அதாவது ஒருத்தர் டாமினன்ட்டா இருக்கா, இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கா, அவ்வளவுதான். ஓகே, which means ரெண்டு பேருமே இருக்காங்க, ஆனா ஒருத்தர் லாங்ல இருக்க, ஒரு லாங் பீரியட்ல இருக்கா, இன்னொருத்தர் ஷார்ட் பீரியட்ல இருக்கா. அது விஷயம் பார்த்துருவோமா, நினைக்கீங்களா? ரைட்ஸ் எனி 3 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் algae. சார் ஃபங்கை வந்து பேட் நினைச்சா அதுல எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, நம்ம பாத்துட்டோம். ஆல்கேயாவது பேட் நினைக்கலாம் பார்த்தா ஆல்கேலயும் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பாப்போம். பாத்துருவோமா? யா, ஓகே. சோ ஆல்கேனா என்ன, ஈஸியா சொல்லணும்னா, இந்த மழை காலத்துல நல்ல மழைய தண்ணி இருக்கிற இடத்துல இந்த பாறைகள்ல பச்சை பச்சை இருக்கு பாத்தீங்களா, லைட்டா குட்டியா பச்சை பச்சை இருக்கும், பாசி அவர் என்ன சொல்றது, இதெல்லாம் தான் ஆல்கே. ஓகே, பச்சை கலர்ல பேர் ஆல்கே. அப்ப அந்த ஆல்கே மூலமா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபுட் ஆல்கே கன்சியூம்ட் பை பீப்புள் இன் ஜப்பான், இங்கிலாந்து அண்ட் இந்தியா, சம்திங் பட் உல்வாஸ் பைலன்னு சொல்லலாம். சார் என்ன சார் சாப்பிடுறாங்க, சாப்பிடுவாங்க. ஜப்பான்ல இந்த சுஷு கேள்விப்பட்டிருக்கீங்களா, சுஷுவா சுஷியா, சுஷி சாரி சுஷி. ஓகே, சோ சுஷிங்கிற ஃபுட்ல பாத்தீங்கன்னா இந்த ரைஸ் இருக்கும்டா, அதுக்கு நடுவுல ஒரு ஃபிஷ் வச்சுட்டு சுத்தி ஒரு பேப்பர் மாதிரி வைப்பாங்க, ஒரு பிளாக் பேப்பர், அது என்ன ஆல்கே தான். ஏன் அப்படின்னா அவங்க சுத்தி நல்லா கடல், ஃபுல்லா கடல் தான், ஃபுல் கடல் தண்ணி, மெரைன் ரிலேட்டட் ஏரியா அங்க ஜப்பான்லாம். சோ அங்க என்ன ஆகும், இந்த மாதிரி சீவீட்ஸ் நிறைய கிடைக்கும், கடல் பாசிகள் நிறைய கிடைக்கும். அப்ப அந்த கடல் பாசிகளை சாப்பிடுவாங்க. ஓகே, தட் இஸ் தி திங். கிளியர்? அண்ட் இங்கிலாந்து, இந்தியா, உல்வாஸ் பைலின் அண்ட் கேரளா. அடுத்து பாருங்க, ஆல்கே யூஸ்ட் அஸ் அனிமல் ஃபுட். அதே ஆல்கேவை நான் அனிமலுக்கு ஃபுட்டை கொடுத்து அனிமலை வளர்த்தி அந்த அனிமல் நான் வித்து காசு வாங்கலாம், புரியுதா? அதான் இது ஒரு கான்செப்ட். ஸோ இட்ஸ் லைக் லாமினேரியா அண்ட் ஆஸ்கோஃபைலம், இது ரெண்டு ஆல்கே. அடுத்து ப்ளூ கிரீன் ஆல்கே. ப்ளூ கிரீன் ஆல்கே the technical bacteria, but they fix atmospheric nitrogen, improving soil fertility. இதோட சாயிலோட ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக சில பிளான்ட்ஸுக்கு வந்து நைட்ரஜன் ரொம்ப முக்கியம் பிளான்ட்டுக்கு. ஆனா அது வந்து அட்மாஸ்பியருக்கு நைட்ரஜன் பத்தாது, அது வந்து மாடிஃபை பண்ணி இவனுக்கு எடுத்துக்கிற மாதிரி வேணும். அது மாடிஃபை பண்றது யாரு, இவனுக்கு தான். Okay, so the blue green algae can actually fix those atmospheric nitrogen. Got it? அடுத்து பாருங்க, agar agar extracted from red algae, gelidium and glaciolaria are used for lab growth medium. இப்ப நான் வந்து நீங்க லேபுக்கெல்லாம் போனீங்கன்னா பாக்டீரியாவை வளர்த்துவாங்க, ஃபங்கை வளர்த்துவாங்க. இதெல்லாம் வளர்த்தும் போது அவனுக்கு ஃபுட் வேணும்ல, பாக்டீரியாவுக்கு ஃபுட் வேணும். அப்ப அந்த பாக்டீரியாவுக்கு ஃபுட் எப்படி கொடுக்க முடியும், உனக்கு 1 லிட்டர் பால் 2 கிராம் சிக்கன்லாம் கொடுக்க முடியாது, கரெக்டா? சோ அதுக்கு வாழ்றதுக்கு ஒரு இடம் வேணும். அப்ப அந்த இடம், அந்த வீடு தான் இந்த அகார். அப்ப அந்த அகார்ல ஜெல்லிமா இருக்கும்டா, அந்த ஜெல்லி நான் ஒரு இடத்துல போட்டு வச்சிடும், ஜெல்லி மாதிரி இருக்கும். அப்ப அதுல பாக்டீரியா போடும், பாக்டீரியா ஆட்டோமேட்டிக்கா வளரும். கிளியர்? காட் இட்? சோ இட் ஆக்ட்ஸ் லைக் an பாருங்க யூஸ் ஃபார் growth medium. புரிஞ்சுதா? அது பாருங்க, அயோடின் obtained from brown algae like laminaria.
அதே லாமினேரியாங்கிற பிரவுன் ஆல்கேல இருந்து என்ன எடுக்கலாம், அயோடின் எடுக்கலாம். நமக்கு ரொம்ப முக்கியமான உப்பு தன்மை இருக்கக்கூடிய இந்த அயோடின் நம்ம வந்து ஈஸியா எடுக்கலாம். அப்ப நமக்கு உப்பு பிரச்சனையே வராது. பிரவுன் ஆல்கே வளர்த்தா மட்டும் போதும். ஓகே. Chlorella pyroides are used in space travel to remove CO2 and decomposes human waste. அப்ப ஸ்பேஸ்க்குள்ள போகும்போது CO2 ரிமூவ் பண்றதா இருக்கட்டும், ஹியூமன் வேஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ணும். இந்த ஆல்கே என்ன பண்ண தெரியுமா, ப்ராசஸ் பண்ணி லெஸ் டாக்ஸிக்கா மாத்தி ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி நிறைய பயன் இருக்கு. ஆல்சோ SCP சிங்கிள் செல் புரோட்டீன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பைரல் கேள்விப்பட்டிருக்கல, ஒரு பாக்ஸ் ஸ்பைரல் பயங்கரமா சேல்ஸ் ஆகும், பயங்கரமா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, பயங்கர பிசினஸ் அது. அது என்னன்னா சின்ன ஒரு கேப்சூல் தான்டா, ஒரு சின்ன ஒரு மாத்திரமா இருக்கும். என்னன்னா இந்த ஸ்பைரல் அது ஒரு ஆல்கே தான். இந்த ஆல்கே வந்து லெஸ் மெயின்டெனன்ஸ், சும்மா நீ வேஸ்ட் வாட்டர்ல கூட சூப்பரா வளரும். அப்ப நல்லா வளரும். வளர்ந்துட்டு அதை எடுத்து நல்லா கிளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பொடியாக்கி அந்த பொடியை கேப்சூல் ஆக்கி சாப்பிடுவாங்க. அது சாப்பிடறதுல என்ன பிரயோஜனம் கேட்டீங்கன்னா, it is loaded, it's packed with more vitamins, minerals, நல்ல நியூட்ரியன்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சோ இந்த SCPங்கிற இந்த ஒரு சூப்பர் ஃபுட் மாதிரி இது. இப்ப நான் வந்து ஸ்பேஸ் போறேன், நான் லாங் ட்ரிப் போறேன், எனக்கு தோசை, இட்லி, புளி சாதம், தயிர் சாதம் எடுத்து போக முடியாது, கரெக்டா? சமைக்கவும் முடியாது. அப்ப அந்த இடத்துல ஐ கேன் ப்ரிஃபர் திஸ் ஸ்பைரலா டேப்லெட்ஸ். அப்ப டேப்லெட்ஸ் எடுத்து போகும்போது எனக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைச்சிரும், தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். சோ இதெல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் அது. சோ SCP is produced from algae like chlorella and spirula. Clear? சோ நீங்க ஸ்பைரலா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. சோ பசங்களா, இந்த டாபிக்ல இருந்து முக்கியமான क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்காக QOD சீரிஸ் போயிட்டு இருக்கு, क्वेश्चन ऑफ डे சீரிஸ். அதாவது உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन கஷ்டமா இருக்குன்னா அந்த ஒரு क्वेश्चन மட்டும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. ஓகே. சோ அதுவும் நீங்க கமெண்ட் பண்ணலாம், அந்த क्वेश्चन உங்களுக்கு சொல்லி தரப்படும். it will be 1 mark 2 mark 3 mark, அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னவா இருந்தாலும் நீ தைரியமா போடுங்க வீட்டுக்கு. ஓகே. அண்ட் மறக்காம இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்கடா. அண்ட் உங்களுக்கு ஃபியூச்சர் அப்டேட்ஸ் கிடைக்கும், நோட்ஸ் கிடைக்கும். இட் will be very very helpful. ஓகே. So stay tuned. All the very best. Bye bye.